கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வாக்காளர்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பணியில் 1206 அலுவலர்கள் பங்கேற்பு. பதற்றமானவையாக கண்டறியப்பட்ட 32 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு மற்றும் பாதுகாப்பை கண்காணிக்கும் சிறப்பு கட்டுப்பாட்டு அறை. தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் 25 கண்காணிப்பு பொறுப்பாளர்கள் நியமனம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் அக்ரஹாரம் மதராசா பள்ளியில் வாக்களித்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா பெரியன வீதி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். கட்சி துண்டுடன் வாக்களிக்க வந்த தேமுதிக வேட்பாளர் ஆனந்தை தேர்தல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். அதிகாரிகளின் அறிவுறுத்தலை தொடர்ந்து கட்சி துண்டை அகற்றிவிட்டு வாக்களித்தார். வாக்குச்சாவடிக்குள் செல்போன் கொண்டு செல்ல வாக்காளர்களுக்கு அனுமதி மறுப்பு. முன்கூட்டியே தெரிவிக்காததால் யாரிடம் கொடுத்து செல்வது என தவித்த வாக்காளர்கள் சிலர் வாக்களிக்காமலேயே திரும்பி சென்றனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார். பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்குமாறு தேர்தல் அலுவலர் சிவக்குமார் வேண்டுகோள். ஈரோடு அக்ரஹாரம் பகுதி வாக்குச்சாவடியில் தேர்தல் மண்டல அலுவலருடன் வாக்காளர்கள் தேமுதிக வேட்பாளர் வாக்குவாதம். ஆதார், டிரைவிங் லைசென்ஸ் கொண்டு வருபவர்கள் வாக்களிக்க முடியாது என கூறியதால் சலசலப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி யாருக்கு? இன்று பதிவாகும் வாக்குகள் மார்ச் 2ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. பிரச்சாரத்தில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் அறிவித்ததை எதிர்த்து அதிமுக வழக்கு தொடர்ந்தால் சந்திக்க தயார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா, நாகாலாந்து சட்டப்பேரவைகளுக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல். விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு காரணமாக அமைதியான முறையில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு. எம்ஜிஆரை போல புதிய பாதையை தேர்ந்தெடுக்கும் தருணம் வந்துவிட்டது. தந்தி டிவி பேட்டியில் ஓபிஎஸ் ஆதரவாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் திட்டவட்டம். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு தயாராகுங்கள். மாநிலம் முழுவதும் உடனடியாக பூத் கமிட்டி அமைக்க கட்சியினருக்கு கமல்ஹாசன் வலியுறுத்தல். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுடன் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா சந்திப்பு. முதல்வரின் பிறந்தநாள் விழா புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைக்க அழைப்பு. பனிக்காலம் என்பதால் இந்தியா முழுவதும் பால் தட்டுப்பாடு ஏற்படும். தமிழ்நாட்டில் இதுவரை தட்டுப்பாடு இல்லை என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் விளக்கம். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மார்ச் 28ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்த போராட்டம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் அறிவிப்பு. வேலைவாய்ப்பை உருவாக்குவது தொடர்பாக பட்ஜெட்டில் சில அறிவிப்புகள் வரவுள்ளன. வீட்டிற்கு ஒரு ஸ்டார்ட் அப் வந்தால்தான் முதலமைச்சரின் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய முடியும். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. சென்னையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு எதிர்ப்பு கருத்தரங்கம். ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு என்பது மொழி திணிப்பு அல்ல, ஆதிக்கத்தின் திணிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேச்சு. சமூக நீதி பாதுகாப்பு மற்றும் திராவிட மாடல் குறித்த பரப்புரையில் பங்கேற்க திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி ராமேஸ்வரம் சென்றுள்ளார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.
காரணமாக கேரளாவுக்குள் கனிம வளம் கடத்தப்படுவதை தடுக்காவிட்டால் 11 செக் போஸ்டுகளில் போராட்டம் நடத்தப்படும். மக்களின் ஆதரவுடன் லாரிகள் சிறைப்பிடிக்கப்படும். 20 நாட்களுக்குள் கனிமவள கொள்ளையை அரசு தடுக்காவிட்டால் 21வது நாள் செக் போஸ்டில் உட்காருவேன். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். விழுப்புரம் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைப்பு. தென்காசி கிருத்திகா கடத்தல் விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம். சரிவர நடவடிக்கை எடுக்காததால் நெல்லை சரக டிஐஜி அதிரடி உத்தரவு. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது ஆஸ்திரேலியா. இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி 6வது முறையாக அபாரம். இந்திய கிரிக்கெட் அணிக்கு துணை கேப்டன் பதவி தேவையற்றது. வலுவாக அணியுடன் களமிறங்குவதுதான் முக்கியம் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி கருத்து. அதிக முறை ICC கோப்பைகளை வென்ற கேப்டன் என்ற புதிய சாதனையை படைத்துள்ளார் ஆஸ்திரேலிய மகளிர் அணி கேப்டன் மிக் லானிங். 5வது முறையாக கோப்பையை வென்று ரிக்கி பாண்டிங்கின் சாதனையை முந்தினார். இந்தியா வந்துள்ள ஜெர்மனி அதிபர் சாலை ஓர கடையில் டீ அருந்தி மகிழ்ச்சி. சுவையான டீயை பருகாமல் இந்தியாவை உணர முடியாது என கருத்து. இலங்கையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கண்ணீர் புகை குண்டு வீசியதால் பரபரப்பு. போராட்டத்தின் போது காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. உள்ளாட்சித் தேர்தலை தள்ளி வைக்கும் முடிவுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் போராட்டம். யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி வரும் நாட்டோ அமைப்பு யுக்ரைன் ரஷ்யா போரில் மறைமுகமாக பங்கு கொள்வதாக ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவை மையமாக கொண்டு உருவாகி வரும் புதிய உலகத்திற்கு தான் தாங்கள் எதிராக உள்ளதாக தெரிவித்த புட்டின் எதிர்வினையாற்ற வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் தேர்தல் நடைபெற்ற நைஜீரியாவில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் மர்ம கும்பல் தாக்குதல். லாகோஸ் நகரில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்குள் தேர்தல் அதிகாரிகளைப் போல் வேடமிட்டு வந்து தாக்குதல். களத்தில் இறங்கிய ராணுவத்தினர். இத்தாலியின் கடல் பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 59 அகதிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் கலிபோர்னியா உள்ளிட்ட பல மாநிலங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவு. பனிக்குவியலால் மூடப்பட்டுள்ள சாலைகள், வீடுகள், வாகனங்கள். சென்னையில் மார்ச் 19ஆம் தேதி AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி நடைபெறும் என பெப்சி தலைவர் RK செல்வமணி அறிவிப்பு. பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு நிதி திரட்ட கலை நிகழ்ச்சி. நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையதளத்தில் வைரல். லியோ படத்தின் படப்பிடிப்பு காஷ்மீரில் நடைபெற்று வரும் நிலையில் விமானத்தில் இருவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சேலை என்பது வெறும் ஆடை அல்ல, அது ஒரு மொழி என நடிகை மஞ்சு வாரியர் பதிவு. சமூக வலைதளங்களில் தொடர்ந்து புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வரும் மஞ்சு வாரியர். இந்தியன் 2ஆம் பாகம் முழுக்க முழுக்க அரசியல் பேசும் படமாக இருக்கும். மக்கள் நீதி மய்யம் கட்சி செயற்குழு கூட்டத்தில் கமல்ஹாசன் பேச்சு.